தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் லிமிடெட் திட்டம் 12,525 கிராமங்களை 1 Gbps அலைவரிசையுடன் இணைக்க 57,500 கிலோமீட்டர் ஆப்டிக்கல் ஃபைபர் அமைக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. தமிழக தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விரைவில் மாநிலம் முழுவதும் உள்ள வீடுகள் மாதம் ரூபாய் 199க்கு 100 Mbps வேகத்தில் அதிவேக இணையத்தை அணுக முடியும் என்று அறிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டின் பரந்த டிஜிட்டல் உருமாற்ற முயற்சியில் ஒரு முக்கிய படியாகும். தனது துறைக்கான நிதியுதவி குறித்து விவாதத்திற்கு பதிலளித்த பழனிவேல் தியாகராஜன், மாநிலம் முழுவதும் டிஜிட்டல் அணுகல் மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட தொடர்ச்சியான நடவடிக்கைகளை கோடிட்டு காட்டினார். நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களுக்கு இடையிலான டிஜிட்டல் இடைவெளியை குறைக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மின்னணு கழகம் மூலம் 10 லட்சம் கல்லூரி மாணவர்கள் இலவச மடிக்கணினிகள் அல்லது டேப்லெட்டுகளை பெறுவார்கள் என்று தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்களுக்கு சாதனங்களை விநியோகிக்க 2025-26ஆம் ஆண்டிற்கு ரூபாய் 2000 கோடி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி கிராமப்புற மாணவர்களுக்கு டிஜிட்டல் கருவிகள் மற்றும் கற்றல் வளங்களை சமமாக அணுகுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கூடுதலாக 260க்கும் மேற்பட்ட அரசு சேவைகளை வாட்ஸ்அப் மூலம் எளிதாக அணுகக்கூடியதாக மாற்ற அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் பயன்பாட்டு பில் செலுத்துதல்கள் போன்ற 50 சேவைகள் அறிமுகப்படுத்தப்படும். நலத்திட்டங்களுக்கான பயனாளிகளை அடையாளம் காண்பதை ஒழுங்குபடுத்துவதற்காக ஆதாருடன் இணைக்கப்பட்ட ஒரு புதிய KYC தளமும் அறிமுகப்படுத்தப்படும். 12,525 கிராமங்களை 1 Gbps அலைவரிசையுடன் இணைக்க 57,500 கிலோமீட்டர் ஆப்டிக்கல் ஃபைபர் அமைக்கும் நோக்கத்துடன் தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் லிமிடெட் திட்டம் குறித்து புதுப்பிப்பையும் பழனிவேல் தியாகராஜன் வழங்கினார். 93% பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் 11,639 கிராம பஞ்சாயத்துகள் ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முந்தைய அதிமுக அரசாங்கத்தின் கீழ் தாமதங்கள் இருந்த போதிலும் தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் இந்த திட்டம் மீண்டும் வேகம் பெற்றுள்ளது என்று அவர் கூறினார். கடைசி மைல் இணைப்பை எளிதாக்க கேபிள் தொலைக்காட்சி ஆபரேட்டர்கள் பயன்படுத்தியதை போன்றே ஒரு உரிமையாளர் மாதிரியை ஏற்றுக்கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதுவரை 4,700 பஞ்சாயத்துகள் தனிப்பட்ட வீடுகளுக்கு 100 Mbps இணைய இணைப்புகளை வழங்கும் திட்டம் பதிவு செய்துள்ளனர். முன்னர் செயல்பாட்டு சிக்கல்களை எதிர்கொண்ட டாக் டிவி சேவைக்கான மேம்படுத்தல்களையும் அமைச்சர் அறிவித்தார். இதில் அடுத்த 3 மாதங்களில் HD செட்டாப் பாக்ஸ்களை அறிமுகப்படுத்துதல் மற்றும் சேவை மேம்பாடுகள் அடங்கும். இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த திட்டம் முழுமையாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கிராமப்புற தமிழ்நாடு முழுவதும் இணைப்பை கணிசமாக மேம்படுத்தும் என்று அவர் கூறினார். இந்த திட்டம் தமிழகத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் பட்சத்தில் தொலைத்தொடர்பு துறையில் முன்னணியில் உள்ள ஏர்டெல், ஜியோ, VI போன்ற நிறுவனங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்ததும் பொதுமக்கள் இணையதள வசதியை தமிழக அரசிடம் பெற்றுக்கொண்டு கால் வசதிக்காக மட்டும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் சேவைகளை பயன்படுத்துவார்கள். இதனால் நிறுவனங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது.